நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண உங்களோட மவுஸ்லேருந்து ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய் இங்கே போய் நியூ ஃபோல்டரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டரு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி உங்களோட டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் வந்து ஃபோல்டரை குயிக்காக க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+N அதை ப்ரெஸ் பண்ணினாவே நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். Ctrl+Shift+N க்ரியேட் பண்ணினா பாருங்க நியூ ஃபோல்டர் 2ன்னு வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி Ctrl+Shift+N எத்தனை ஃபோல்டராக இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் நீங்கள் ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணுறீங்க, பேர்கள்லாம் மாற்றுறிய, அது குயிக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மவுஸ்லேருந்து ஒரு ட்ரிப் மட்டும் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F2ன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்துட்டு அடுத்த ஃபோல்டருக்கு வரணும், டக்குன்னு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப F2 இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப என்டர் கொடுத்துட்டு மவுஸே தொடாமே நீங்கள் கீபோர்டு மூலமாகவே பண்ண முடியும். டவுன் ஏரோ கொடுத்துட்டு திரும்ப F2. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.